மாமியார் மருமகள் சண்டை இங்க எத்தனை பேர் வந்துட்டு போடுவாங்க? எல்லார் வீட்லயுமே கண்டிப்பா மாமியார் மருமகள் சண்டை இருக்கும். பாத்தீங்களா அந்த ஆண்டி எவ்வளவு ஜாலியா கை தூக்குறாங்கன்னுட்டு. என்ன எனக்கு தெரிஞ்சு அவங்களே இப்ப மாமியார் தான். நீங்க மாமியார் கூட சண்டை போடுவீங்களா இப்போ? Oh my God. சரி, எனக்கு என்ன தெரியுமாண்ணே, இப்போ உங்க அம்மா வந்து இவ்வளவு கொடுமைப்படுத்துறாங்க, நீ வந்து கேட்குற ஓகே தான், ஆனா அந்த பவர் இல்லையாண்ணே இன்னும். ஏன்? நான் சண்டை போடணும் தான் போவேன், எங்கள் அம்மாட்ட கேட்கணும் தான் போவேன், கோவமா போவேன். திடீர்னு பூங்கொடி முகத்தை பார்த்தோன்னா எல்லாமே மறந்துடும். சண்டை போடணும்னு அம்மா கிட்ட போகும்போது எப்படி பூங்கொடியோட முகம் வருது? பூங்கொடி ஞாபகம் வந்துடும். அப்படியே முன்னாடி வந்து நிப்பா அப்படின்ட்டு வந்துடும். அம்மாவை சமாளிச்சுக்கலாம், ஆக்சுவலாக ஒய்ஃபை தான் சமாளிக்க ரொம்ப கஷ்டம். எதுக்கு நீங்க உங்க பொண்டாட்டியே நம்ப மாட்டேன்றீங்க? உங்களுக்கே உங்க பொண்டாட்டி மேல நம்பிக்கையே வர மாட்டேங்குது. வாட் இஸ் ராங் வித் யூ போத்? ஆக்சுவலாக எங்கள் அம்மா வந்து இதில் வந்து என்ன சின்ன வயசுலேருந்தே அப்படியே அனாதையாக கிடந்த என்னை தூக்கி எடுத்து வளர்த்து சோறு ஊட்டி பால் ஊட்டி ரொம்ப வறுமையிலேருந்து என்னை ஆளாக்குனாங்க. அழுக வருதுல ஃபீலிங்ஸா இருக்குமா? அம்மாக்கே தெரியாதுண்ணே, அம்மாக்கே தெரியாது. நானே ஒரு ஃப்ளோல பேசியிருக்கேன். குட்டி அவ்வளவு கஷ்டப்பட்டு வளர்த்த தாயை வந்து திடீர்னு கல்யாணம் பண்ண பொண்ணு வந்து உங்க அம்மா வந்து இப்படி பண்றாங்க வைக்கிறான்னு சொன்னா என்ன ஏத்துக்கவே முடியல. சரவணன் இப்படி இருக்கிறது கரெக்டா தப்பா? தப்பா. சரவணன் பண்றது கரெக்டா தப்பா? சரி, ஓகே ஃபைன். இப்ப பூங்கொடி இந்த விஷயத்தை ஹேண்டில் பண்ற விதம் கரெக்டா தப்பா? சரி, அம்மாக்கெல்லாம் கை தூக்குங்க. அம்மாவுக்கு சப்போர்ட் பண்றவங்களா? பெத்த தாய் நம்மள 10 மாசம் சோமத பெத்த தாய்க்கு யாரெல்லாம் கை தூக்குறீங்க? கரெக்ட் தானே? ஆனா நிறைய லேடிஸ் தான் கை தூக்குறாங்க, ஜென்ட்ஸ் எல்லாரும் கையை இறக்கி. அண்ணா என்ன பண்றீங்க? அவங்க பக்கத்துல இருந்த லேடிஸ் கையை பிடிச்சி வச்சிருக்காங்க நினைக்கிறேன். தாயும் வந்து இப்படிப்பட்ட தாய், யோசிச்சுக்கோங்க. எங்க அம்மாவுக்கு என்ன குறைச்சு? கௌதம் வாசுதேவன் படத்துல வர அம்மா மாதிரி இருக்காங்க. நீ ஏதாவது ஒரு ஸ்கிரிப்ட்ல வந்து லாக் ஆயிக்கோ. ஒரு சென்டிமெண்டல் ஸ்கிரிப்ட்ல போய் அடி லவ் ஸ்கிரிப்ட்ல போ. நான் வந்து பயங்கரமா எதிர்பார்த்துட்டு இருக்கேன். சீரியல்ல வந்துட்டு இப்ப ரொமான்டிக்கான ஒரு டான்ஸ் ஒன்று வந்துட்டு பாப்பனா பார்க்க மாட்டேனா அப்படின்லாம் வரும். ஆனா பார்த்தா ஏதாவது ஒரு சண்டை ஒரு பிரச்சனை வந்துகிட்டே இருக்கும் உங்க வீட்டுல. அதனால இப்ப நாங்க வந்துட்டு ஒரு பாட்டு ஒன்று போடுறோம். உண்மையை சொல்றேன். இல்ல நீ என்ன சொன்னாலும் பண்றேன், ஆனா ஏதாச்சும் ஒன்று கண்டென்ட் குடுக்கணும்னு சொல்லி கதற பாத்தியா? கதற வேற என்ன பண்றது? அரசாங்க வயசுக்கு நம்ம வந்து நான் கண்டிப்பா பண்றேன் இல்லையா? அண்ணே நீங்க டான்ஸ் ஆடுங்க, நாங்க பார்த்து ரசிக்கிறோம். சரி ஒரே நிமிஷம். சரி, சங்கரை கூட்டு வந்தீங்களே, எதுக்கு என்ன கஷ்டப்பட்டு கூட்டு வந்தீங்க? ஜெயிலே இருந்துருப்பேன் இந்த கொடுமலாம் பாக்குறதுக்கு. இதுக்கு தான் சொல்றேன், பூங்குடி நீ இவனை கல்யாணம் பண்ணுறதுக்கு என்ன கல்யாணம் பண்ணியிருந்தா வீட்டில் ராணி மாதிரி இருந்துக்கலாம் தெரியுமா? அவங்க உன்னை காலேஜுக்கு அனுப்ப மாட்டாங்க. ஆனால் நான் உன்னை காலேஜுக்கு அனுப்புறது மட்டும் இல்லாமல் படிக்க வச்சு நீ நானும் ஒன்றா சேர்ந்து எக்ஸாம் கிளியர் பண்ணி 2 பேரும் சூரிய வம்சத்தில் வர சரத்குமார் தேவன் டெவலப் ஆயிருக்கலாம். டெவலப் ஆயிருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. நானும் இவரோட சேர்ந்து ஜெயிலுக்கு தான் போயிருக்கணும். ஏன்னா கவிதான்ற ஒரு பொண்ணோட வாழ்க்கையை நீங்க கெடுத்ததுனால தான் நீங்க இந்த நிலைமைக்கு இருக்கீங்க. சரி, நான் மகேஸ்வரி கிட்ட பேசணும்பா. யாரும் டிஸ்டர்ப் பண்ணுங்க. அம்மா நீங்க சொல்லுங்கம்மா, what is your problem with பூங்கொடி? it is the basic கேள்வி எங்களுக்கு. எனக்கே அந்த டவுட் இருக்கு. அத்தை, மகேஸ்வரி அத்தை சொல்லுங்க, what is your problem அத்தை? இப்படிப்பட்ட ஒரு பொண்ணு நீங்க தேடினாலும் உங்களுக்கு கிடைக்குமா? எங்க அத்தை வேற கேரக்டருக்குள்ள போறாங்களே. எனக்கு ஒரே ஒரு விஷயம் தான் பிடிக்கல, என் பையனை என் கண்ட்ரோல்லேருந்து வெளியில் கொண்டு வரக்கூடாது. இதுதான் எனக்கு பெரிய பிரச்சனை. ஏன்னா நான் இத்தனை வருஷம் அவனுக்கு எல்லா உண்மையும் மறைச்சு அவனை ஒரு முட்டாளா இவ்வளோ வருஷம் வளர்த்து வைப்பேனா கஷ்டப்பட்டு. இவங்க அப்படியே பொத்துனாப்புல வந்து இவனை மாற்றி விட்டு அவனை நல்லவனாக்கி என்ன கெட்டவளாக்கி போயிட்டு இருப்பாங்களாம். அது எப்படி? அது முடியாதுல்ல. அதனால எங்களுக்கு என்ன தெரியுமா, இந்த மாடுலேஷன் கன்ஃபார்மா வேணாம். எங்களுக்கு அந்த ஜான்சி ராணி, அந்த டெரர் லுக் இருக்கு இல்லையா, ஜான்சி ராணி ஃபேன்ஸ் இங்க எத்தனை பேர் இருக்கீங்க? என்னென்ன எனக்கு ஒன்றும் புரிய மாட்டேங்குதே. நாங்க என் பிள்ளைய கெட்டவனா முட்டாளா இத்தனை வருஷம் வளர்ப்போமா? இவங்க பொத்துனாப்புல வீட்டுக்குள்ள கல்யாணம் பண்ணி வந்துக்கிட்டு என் பிள்ளைய திருத்துறேன் புருஷனா திருத்துறேன்பாங்களாம். அது எப்படி முடியும்? இந்த ஜான்சி ராணி இருக்கிற வரைக்கும் அதெல்லாம் முடியாதுன்னு. இதுக்கு நீங்க என்ன பதில் சொல்ல போறீங்க? கமான். என்னோட புருஷன் முன்னாடி இத்தனை மக்கள் முன்னாடியே நீங்க சொல்றீங்க. ஆமா அத்தை, நீங்க எப்படி இத்தனை வருஷமா உங்க பிள்ளைய முட்டாளா வச்சிருந்தீங்களோ அதே மாதிரி அதே பிள்ளைய உங்க முன்னாடி பூங்கொடிக்கும் ஒரு ஸ்டெப் மேல அறிவாளியா நல்ல தெளிவானவனா ஆக்கல்ல நான் பூங்கொடி இல்ல. ஏய், நீ மகேஸ்வரி கிட்ட பேசிட்டு இருக்க.
மறந்துட்டு பேசாத. அத்தை நீங்க பேசிட்டு இருக்கிறது பூங்கொடி கிட்ட, அத நீங்க மறந்துடாதீங்க. நான் மகேஸ்வரிடி. ஓகே சரி, இன்னும் ஒரே ஒரு கேள்வி மட்டும் எங்க அத்தை கிட்ட மட்டும் கேட்டு முடிச்சிடுறேன். சப்போஸ் சரவணனுக்கு தெரிஞ்சிடுச்சு நீங்க சரவணன் வந்துட்டு ஏமாத்துறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாள் அவர் கண்டுபிடிச்சிட்டாருன்னா அவர்கிட்ட என்ன சொல்லி சமாளிப்பீங்க நீங்க? இல்ல அடிக்கடி கண்டுபிடிக்கிற மாதிரி தான் பண்றாரு. நம்ம தான் ஒரு மாதிரி வளர்ப்பு அப்படி இருக்கே.